ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஜிகே கேமர். இன்றைக்கி நம்ம என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோம்னா, கிரானியில் புதுசாக வந்த பலூன் எஸ்கேப் தான் பார்க்க போகிறோம். இதோட புது சேனல் கொஞ்சமாக ஆதரவு கொடுத்து கொஞ்சம் இது பண்ணுங்கள். ஓகே, என்னடா அப்பப்போ கண்டென்ட் மாற்றி மாற்றி போடுற அப்படின்னு கேட்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னோடய கேமிங் சேனல் ஆரம்பிக்கலாம் தான் பிளான். அதுக்கப்புறம் இந்த கொஞ்சம் நீங்கள் பூனை செய்கிறதெல்லாம் அது ஆடியோ க்ரியேட் பண்ணி போட்டேன். அது போல் வியூஸ் போகுது, லைக்ஸ் போல். சப்ஸ்கிரைபரும் 25 சப்ஸ்கிரைபரும் நின்றுட்டாங்க. அப்புறம் தளபதி ஒரு எடிட் போட்டேன், அதுவும் அதிக லைக்ஸ் அதிக வியூஸ் போல். சரி, நம்ம ஸ்ட்ரைட்டாக கேமிங்கே போயிடலாம். நிறைய பேர் கேமிங்கில் தான் முன்னேறாங்க, கேமிங் தான் போகணும். எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஆசை கேமிங் தான் ஆரம்பிக்கணும்னு. அதனால தான் கேமிங் வந்திருக்கேன். நல்லா ஆதரவு கொடுத்து என் சேனலை வளர்த்து விடுங்க எல்லாத்துக்கும் ப்ளீஸ். நீங்கள் என் கடவுள் மாதிரி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தினு வச்சுக்கோங்களேன். அந்த இந்த பட்டன் இருக்கும்ல, அந்த மணி பட்டன், ஐயோ அது என்ன, அந்த பெல் ஐக்கனிங்கா சாரி அந்த பெல் ஐக்கனிங் அழுத்தினா டங்குன்னு சத்தம் வருது இல்லை, அதாங்க நான் வேண்டுதல். அவங்ககிட்ட வேண்டுறேன், நீங்கள் தான் அது நிறைவேற்றி வைக்கணும். ஓகே சரி, நான் போய் கிராண்ட் கூட்டு விட்டு வந்துட்டேன். எங்கே அவன் வராங்கன்னு தெரில, நான் பார்த்துட்டே இருக்கேன். அப்போ எனக்கு கொஞ்சம் சென்சிட்டிவ் விட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஓகேங்க, கரெக்டாக இருக்குது. இந்த பலூன் எஸ்கேப்புக்கு என்னென்ன பொருள் தேவைன்னா, 3 ஹாட் வாட்டர் பலூனுக்கான தேவை 3 பார்ட்ஸு, அதுக்கப்புறம் மேட்ச் பாக்ஸு, ஒரு லிவரு, அப்புறம் வேறு என்னென்னா அதான் கேஸு. அது மட்டும் இருந்தால் போதும், நம்ம எஸ்கேப் பண்ணலாம். கிராணி போகிறாங்க, அடுத்து கிராண்ட்பாவும் போகிறாங்க. படப்படம் ஓடணும். அப்போ ஓகே, இங்கே எதுவும் இருக்காது. மேலே ஸ்ட்ரைட்டாக போயிடலான்னா அதுக்கு பின்னாடி எதுவும் வந்துட போகிறாங்க. எல்லா இடத்துலையும் இப்போ என்னென்ன இருக்குன்னு பார்க்கணும். முதல்ல வந்து கிச்சன் போகலாம். நம்மளுக்கு வெப்பன் கீ இதில் ரொம்ப முக்கியம். 2 பேர் வேறு இருக்காங்க, தேட விட மாட்டாங்க. என்னென்ன இருக்குது, சேஃப் கீயா, அது அப்புறமேட்டு தேவைப்படும், நம்ம அப்புறமேட்டு எடுத்துக்கலாம். இங்கே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இங்கே வந்து எதுவும் இல்லை. என்னடா ஒன்றுமே இல்லை, இங்கே எதுவும் இல்லைங்க. புல்லட் இருக்குது, இங்கேயும் ஒன்றும் இல்லை. இங்கேயே மேட்ச் பாக்ஸ் தேவையான பொருள் கிடச்சிருச்சு. ஓகே, அதுக்கடுத்து இங்கே இது என்னது, அதுதான் இருக்குது. ஷாட்கன் அம்மாவா, தேவையில்லை, அப்புறமேட்டு தேவைப்பட்டோம். இங்கே இருக்கா, இங்கேயும் எதுவும் இல்லை. என்னடா ஒன்றுமே இல்லை. சரி ஓகே, நான் வந்து அந்த டோர் ஓப்பன் பண்ணிக்கலாம், வெளியே போகலாம். எதை கல் எதை பொறுக்கிட்டு அங்கே வெளியே கால் டிக்கில் வெப்பன் கீ இருந்தால் இருக்கும், அங்கே பார்க்கலாம். சரி ஓகே, ஓப்பன் பண்ண. கிராணி தான் இப்போ பின்னாடி எதுவும் இல்லை. படப்படன்னு கல்லில் படிக்கிற வெப்பன் கீ வேறு தேடணும், அது வேறு பொருள் வேறு கிடைக்கணும். அங்கே எதுவும் இருக்குது, எங்கள் பக்கத்தில் போய் பார்ப்போம். சாரி நண்பர்களே, தெரியாமல் வேறு, அப்போ வேறு ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு தெரியாமல். அது வேறு ரெக்கார்டு வேறு டெலிட் ஆகிடுச்சு தெரியாமல், மன்னிச்சிருங்க நண்பர்களே. ஆனால் வந்து கிராண்ட்பா போட்டு அது சரி ரெக்கார்டு ஆன்லைன் இருக்க தான் நினச்சேன். ஆனால் ரெக்கார்டு ஆன்லைன் இல்லை, ரெக்கார்டு வேறு ஆஃப் ஆகிடுச்சு. ஐயோ, நான் திரும்பி எடுத்து போகலான்னு பார்த்தா டைம் வேறு இல்லையா. அதனால நான் வந்து போடுறேன், இப்போ போட மாட்டேன், கொஞ்ச நேரம் கழிச்சு கொஞ்சம் இது பண்ணி விடுங்க. காக்கா இருந்தால் வச்சுக்க, குடிப்பியா? கொடுத்தா சுட மாட்டேன், என்ன பண்ணுற? ஹேய், அப்போ சாவு. சூடு சட்டி கொடு. ஐயோ கண்ணு ஐயோ அப்பா, ஜஸ்ட்டு மிஸ்ஸு, கொஞ்சம் போயிருந்தா கிளம்ப போய் எடுத்துருப்பான். சரி ஓகே, நான் வந்து வேற எங்கேயும் இந்த செட்டி இங்கே போட்டு அப்படியே அங்கே மேலே ஒரு பொருள் பார்த்த மாதிரி இருந்துச்சு. இந்த ஓரத்தில் தான் அங்கே எங்கேயோ பார்த்து, இந்த ஹாட் வாட்டர் பலூனுக்காக அந்த பாக்ஸ் தான் அங்கே இருக்குது. எத்தனை பாட்டு, செகண்ட் பாட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, செகண்ட் பாட்டு தான். ஓகே, இப்போ இங்கேருந்து அழகாக குதிச்சு இந்த பக்கம் அப்படியே அவ்வளோதாங்க. அப்படியே இங்கேருந்து அப்படியே கீழே போட்டுடலாமா? இல்லை வேணாம், நம்ம இந்த பக்கம் குதிச்சா போயிடுவோம். போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னா, போய் கன் எடுத்துடலாம். நேரத்துக்கு கிராண்ட் ஸ்மான் ஆகிப்பாங்க. நான் கிராண்டியில் போட்டேட்டேன். அது வேறு மன்னிச்சிருங்க நண்பர்களே, தெரியாமல் வேறு ரெக்கார்டு ஆஃப் ஆகிடுச்சு, கோச்சிக்காதீங்க. ஆனால் இல்லாமல் இந்த நோட்டு சேனல் சின்ன வரைக்கும் நான் சாகவே இல்லை. அதான் இந்த நோட்டு சேனல் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். அதுவும் என் ஃபஸ்ட்டு கேமிங் வீடியோ ஃபஸ்ட்டே நோட்டு சேனல் தான் உங்களுக்காக. இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் கொடுத்து ஷேர் பண்ணணும். அந்த கிராணி வந்துடுச்சு. வா உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டேன். வா இந்தா டமால் வாங்கு. எங்கே மொட்டை டே மொட்டை, வாடா. இன்னும் புல்லட் எடுத்துக்கலாம். ஏன்னா டே, ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது அப்படி அடிக்கிறாங்க 2 பேரும் போட்டு. எனக்கு இன்னும் புரியல, அதுதான் யூடியூப்பில் பார்த்து வந்தேன். அப்படி போட்டு அடிக்கிறாங்க என்னைய போட்டு.
ஒரு சின்ன பையன் என்னடா எப்படிலாம் அடிக்கலாமா? வா வா வா, உனக்கு தாண்டி வெயிட்டிங்கு, வா வா வா, சீக்கிரம் வாடா. உன் மொட்டையை அப்படியே ரெண்டாக பேக்கணும், ரெண்டாக பேத்து தக்காளி சட்னி பார்த்தியா, தக்காளி சட்னி அதை அப்படியே பூசு பூசுன்னு பூசணும் மொட்டை தலையா. ஆ என்னண்ணா சரி நான் இந்த பக்கம் போகும் இன்னும் மொட்டையை வந்த மாதிரி இருந்துச்சு. சகுனி சகுனி பின்னாடி இருந்து அடிக்கிறேன் மொட்டை தலை தான் வாங்கு, சாவு சாவுடா செத்த பையல சாவு. டேய் ஓகே, இப்போ நம்ம வந்து செட்கி எடுத்து அங்கே ஏதாவது செட்குள்ளே அந்த ரூம் இருக்குல்ல அங்கே எதுவும் இருக்கான்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அந்த செட்கி திறக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோக்கு யாரும் லைக் பண்ணாலும் மறக்காமல் ஒரு லைக்காக போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிட்டு கீழே இருக்கிற பெல் லைக் பட்டனும் தட்டி விட்ருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனே உங்களுக்கு வரும். நீங்களும் பார்த்து நானும் கிராணி கிராண்ட்பா கிண்டல் பண்ணுறது பார்த்தீங்க ஜாலியாக இருக்கலாம். வாய் வேறு வளருது. ஓகே மக்களே, உனக்கு எத்தனை ஏஜ், உனக்கு எத்தனை ஏஜ் நிறைய பேர் கேட்கலாம். என்னோடய ஏஜ் நான் சொல்லணுன்னா இந்த மொத்தமாக என்னோடய சப்ஸ்கிரைபர் 50K சாரி 100 சப்ஸ்கிரைபர் போனதுக்கப்புறம் தான் நான் வந்து என்னோடய பேர் என் ஃபேஸ் காமிக்க மாட்டேன், என் பேர் சொல்லுவேன். அப்போ தான் என் பேரே சொல்லுவேன். ஏன்னா பார்த்துட்டேன்டா கோகுல் தமிழ் சேனல் அது போட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்புறம் கோகுல் கேமர் கூட இன்ட்ரோவில் வருது அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். ஒரு நேம் கோகுல், ஓகேங்களா. எனக்கு இன்னொரு நேம் இருக்குது, ஃபுல் நேம் கிடையாது, அது வந்து பாதி கோகுல். அதான் இன்னொரு நேம் வேணும்னா எனக்கு 100 சப்ஸ்கிரைபர் இருந்தால் தான் என் பேர் நான் ஃபுல்லாக சொல்லுவேன், ஓகேங்களா. சரி ஓகே, நான் மேலே போய் லிஃப்ட் எடுத்துகிட்டு போகலாம். எங்கேயோ போகணுன்னு இருந்தேனே, சரி மேலே போனால் தெரிஞ்சிடும், மேலே போகலாம். ஓகே, செகண்ட் ஃப்ளோரில் போகணுன்னு இருந்தேன், மறந்துட்டேன். எதுக்கோ போகணுன்னு இருந்தேன், ஐயோ மறந்துட்டேனே. புல்லட் எடுக்கணும், ஏதோ கிராணி கிராண்ட்பா போட்டுடலாம் அப்படின்னு வச்சுருந்தேன். ஏன்னா வந்து இப்போ வேறு 2 நிமிஷம் ஆகிடுச்சு, எனக்கு வேறு டைம் இல்லை. படன்னு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எஸ்கேப் முடிச்சிடும். எனக்கு பாதி பொருள் கிடச்சிருச்சு, நான் காட்ட மறந்துட்டேன், மன்னிச்சிடுங்க. 2 பொருள் ஏற்கனவே எனக்கு கிடச்சிருச்சு. அந்த ஹாட் வாட்டர் பொருளுக்கான 2 பாக்ஸ் கிடச்சிருச்சு. 3ஆவது பாக்ஸ் எனக்கு எங்கே இருக்குன்னு தெரியும். அதுக்கப்புறம் இந்த கேஸ் எங்கே இருக்குன்னு தெரியும் எனக்கு. அதுக்கப்புறம் இதுவும் தெரியும் எனக்கு, சவுண்டு கம்பெனி அதுவும் எங்கே இருக்குன்னு தெரியும். இப்போ எனக்கு எல்லா பொருளுமே கிடச்சிருச்சு. இப்போ எனக்கு தேவையானது இந்த வீல் கிராங்க் மட்டும் இருந்தால் மேலே அந்த டோர்கிட்ட என்ட்ரன்ஸ் டோர்கிட்ட கேஸ் இருக்குது, அதை எடுத்துகிட்டு நான் எஸ்கேப் பண்ணிடலாம். என்ன கிராணி கிராண்ட்பா வந்தால் போட்டுட்டு போயிடலான்னு பார்த்தா இன்னும் வரவே மாட்டேறாங்க. எனக்கு டோர் ஓப்பன் பண்ணி இப்போ தான் கரெக்டாக வந்தால் தெரியும். கிராணி சீக்கிரம் வா, எனக்கு வேறு டைம் இல்லை, சீக்கிரம் வா. இதுகளை கூப்பிட்டு டாடா வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். என்னங்க சவுண்டு கேட்குது, ஒரே நிமிஷம் இருங்க. வருதான் கிராணி கமான் வேறு எவ்வளோ சவுண்டு போகிற மாதிரி, காது கேட்கலையா? வேறு எதுக்கா சவுண்டு கேட்டால் உடனே போட்டு வருவியே, கேள்வி. அங்கே மேலே தாங்க அந்த ரூமுக்கிட்ட தான் இருக்குது வீல் கிராங்க்கு, ஆல்மோஸ்ட் அங்கே தான் இருக்கும், எப்பயுமே வீல் கிராங்க் அங்கே தான் இருக்கும். அதான் கிராணி வந்துடுச்சு, வா 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 வா. ஐயோப்பா கொஞ்சம் கீழே போய் வாங்கலாம்ப்பா, நோட சேலஞ்ச் வேறு. வா இந்தா வாங்கு, காலில் வாங்கு, இந்த காலத்தில் இருந்துட்டு சாவு பள்ளியில் முட்டி சாவு. இப்போ வருவான் கிராண்ட்பா, ஆஹா அப்படின்னு வருவான். ஆஹா வாங்க சார், ஆஹா சார் வாங்க, வாடா டே மொட்டை தலையா, டெங்கு கொசு மாதிரி இருந்துட்டு நீ வா உனக்கு இருக்குது. கிராணி கூட மன்னிச்சு விட்ருவேன், எத்தனை மாட்டு என்ன கொண்டாடு. உங்களுக்கு மட்டும் பக் இருக்கா, எங்களுக்கு பக் இல்லையா? பக்கையெல்லாம் அடிக்கிறாங்க. வா உனக்கு இருக்கு, வா வாடி. வாடா, டைம் இல்லைடா. கிராண்டி பாரு, வேறு கிராண்டி கூப்பிடுது பாரு, வா டாய் அப்படின்னு வரான். வா ஆஹா மறுபடி ஆஹா ஐசியூ போடா, ஐசியூக்கு இப்போ போ ஐசியூக்கு போ ஐசியூக்கு போ ஐசியூக்குடா மொட்டை தலையா. நவர வழி விட்றா டே எப்பா டே தலைவா, வழி விடு தலைவா. சரி நம்ம இந்த பக்கமே போயிடுறோம், அது கரெக்டு பையன். இப்போ நான் எங்கே வச்சுருந்தாலும் இன்னொரு இது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியுங்க, வாங்க நான் கூப்பிட்டு போகிறேன். மூச்சு வேறு வாங்குது. வெளியே எல்லா பொருளும் எடுத்து போட்டேங்க. சாரி பிளாங்க் எடுக்க வந்தேன். சாரி 3மே எடுத்துட்டேன், பிளாங்க் மட்டும் எடுக்கணும். இப்போ நான் பிளாங்க்கு தான் இங்கே இருக்குது, பிளாங்க் எடுத்துகிட்டு போய் மேலே இருக்கிற வீல் கிராங்க் எடுத்துட்டேன்னா சாரி ஆமாம் வீல் கிராங்க் எடுத்துட்டேன்னா நான் எஸ்கேப் தாங்க. வீல் கிராங்க் வச்சு தான் அங்கே கேஸ் இருக்கும், அந்த என்ட்ரன்ஸ் டோர் கிட்டே கேஸ் இருக்குது, அது மட்டும் வச்சுன்னா எஸ்கேப் தாங்கண்ணா. ஓகே போய் மேலே போவோம்.
கொஞ்சம் வாய்ஸ் கிளியராக கேட்காது. ஏன்னா வந்து இப்போ என்கிட்ட மைக் இல்லை. மைக் வந்து வேணும். நான் எங்கள் அம்மாட்ட சொல்லியிருக்கேன். எங்கள் அம்மா வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மைக் கிடச்ச உடனே ஃபஸ்ட்டு வீடியோவே நான் போடலாம். இங்கே பாருங்கள், ஆண்ட்ராய்டு கேம்ஸாக சொல்லுங்கள். அதாவது என்ன பண்ணுவோம், என்னால் போட முடியும். ஆண்ட்ராய்டு கேம்ஸ் சொன்னீங்கன்னா நான் போடுறேன். பிசி வெர்ஷன் கேம்ஸ்லாம் சொல்லாதீங்க, என்கிட்ட பிசி இல்லை. ஏன்னா வந்து நான் ஸ்டாண்டர்ட் எத்தனை படிக்கிறேன்னா சொல்ல மாட்டேன். அதுவும் 100 சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கப்புறம் தான் சொல்லுவேன். அப்புறம் ஏஜ் கண்டுபிடிச்சிருவீங்க நீங்கள். சரி, ஓகே, நான் சொல்ல மாட்டேன். மைக்கு எனக்கு கிடைக்கும். அது வந்து 100 சப்ஸ்கிரைபர் வந்தோடனே தான் மைக்கு வாங்குவேன். ஓகேங்களா? சரி, ஓகே, நான் போகலாம். கீழே போய் கேஸ் எடுத்துடலாம். அப்பா எம்மா வேலை. கீழே போடு. கீழே போட்டதுக்கப்புறம் என்ன வேறு எதுவும் எடுக்கணுன்னு உண்டி கொடு. கடைசியாக ஒரு லாஸ்ட் டைம் அப்படின்ற மாதிரி ஒரு லாஸ்ட் சொட்டை மொட்டை அடி அப்படின்ற மாதிரி ஒரு அடியாக போட்டு போயிடலாம். ஒரு கல் இருக்குது, இன்னும் ஒரே ஒரு கல் இருந்தால் அடியாக போட்டு போயிடலாம். என்ன யாரையுமே இல்லை. சரி, கல்லே காணோம். கல்லு 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 அங்கே ஒரு கல் மினுக்குது. அப்புறம் பக்கத்தில் ஒரு கல் மினுக்குது. சூப்பர், 3 கல். சொட்டை அந்த கிளவி கூட விட்டுடலாங்க. கிளவி கூட சொல்லலாம். கிராணி அப்படிங்கிற மரியாதை சொல்லலாம். மொட்டைத்தலை இருக்கான் பாருங்க, சகுனி. கதவை முடிக்கலாம். சகுனினா சகுனி, நம்பர் 1 சகுனி அவன் தாங்க. சரியான சகுனி. அப்புறம் எங்கள் யூடியூப்பில் நான் எந்த வீடியோ பார்ப்பேன்னா, எந்த கேமிங் பார்க்கனா அது உங்களுக்கே தெரியும். பாதி பேர் அது 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கிற இந்த தமிழ்நாடு ப்ரோ பிளேயர் விடிஜி வசந்த் தமிழ் கேமிங். நானும் அது பார்ப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வீடியோ பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆகி நானும் ஒரு கேமிங் சேனல் வைக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில் வந்திருக்கேன். அதுவும் என்னோடய வெறி, இதனோட எய்ம் வேறு. அவர் மாதிரி நானும் ஆகணும் அப்படின்ட்டு. கேடி வந்துருச்சு. வா. அவர் ஃபஸ்ட்டு கிராணி வீடியோ, டெத் பார்க் வீடியோ அந்த மாதிரி தான் போட்டு ஹாரர் கேம்ஸ் போட்டு தான் அவர் கொஞ்சம் ஃபேமஸே ஆனார். அதே மாதிரி நாமளும் கொஞ்சம் ஹாரர் கேம் போட்டு ஃபேமஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்திருக்கேன். கிராண்ட்பா வந்தார், நான் போட்டுட்டு கிளம்பிடலாம். கிராண்ட்பா வாடா, டைம் இல்லைடா, வர கிளம்பணும்டா, சீக்கிரமா. வந்துட்டானா? வாடா, என்னடா பண்ணிட்டுருக்க, சீக்கிரம் வாடா, காலி பாடுறா. வாடா, வா இந்த வச்சுக்க. வா இன்னொரு கல். திமிரு தப்பிச்சிட்டான். தப்பிச்சிட்டியா? சரி விட, பார்த்துக்கலாம். வா, எனக்கு ஒரு காலை வராமலே போவோம். அடுத்த டைமில் வந்து போடணும். அடுத்த கிராண்டி நியூ அப்டேட்டில் வரேன்டா. காரஸ்டை புட்டாலும் விடுவானுங்க. அப்போ வந்து கெத்து காட்டுறான்டா. உங்கள் 2 பேர்த்தையும் வந்து முதல்ல கிட்ட தள்ளி விட்றேன்டா. ஓகே, இது வேறு. இது சீக்கிரம் வாடா. பிளான் குந்துருச்சு. ஓகே, இந்த ஓரத்தில் இருக்குது, இப்போ எடுத்துடலாம். ஓகே, கிடச்சிருச்சு. கேஸ் கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ நம்ம இங்கே போகலாம். இங்கே போடணுமே. இங்கே இருக்குது, போடுறேன். எங்கடா அந்த வீலு? இங்கே தானே இங்கே போட்டேன். அதுக்கு முன்னாடி இது எடுத்துடலாம். இந்த செகண்ட் பார்ட் எடுத்துகிட்டு மேலே வச்சிடலாம். என்னடா ரெக்கார்டே பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாரி, அதான் ரெக்கார்ட் ஆஃப் ஆயிடுச்சு, தெரியாமல் பண்ணிட்டேன். ரெக்கார்டு வேறு மறுபடியும் ஆன் பண்ணிட்டு போகணுன்னா ஃபஸ்ட்லேருந்து போட முடியாது வேறு. நான் வேறு ஹோம் ஒர்க் அதிகமாக இருக்கா, அதனால தான். ஹோம் ஒர்க்கு படிக்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓவர் ப்ரெஷர் போடுறாங்க. ஓகே, இங்கே இருக்குது. இங்கே ஏதாச்சும் இருக்கா? என் வாய்ஸ் வச்சோன்னா கண்டுபிடிங்க, நான் எத்தனாவது படிப்பேன் அப்படின்னு என் வாய்ஸ் வச்சோன்னா கண்டுபிடிங்க. நிறைய பேர் கண்டுபிடிக்கலாம். ஓகே, வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இப்போ நான் தீப்பிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். அடப்பாவி, அது போகணுன்னு இருந்தேனே. ஓகே, இதை ஆன் பண்ணி விடு. ஆன் பண்ணி விட்டேன்டா. ஐயோ, இதை பக் ஆகிடுச்சா? ஐயோ, சாரி காய்ஸ். என்னடா ஆச்சு? ஐயோ, அப்பா பயந்தே போயிட்டு ஒரு நிமிஷம். அப்பா சரி, ஓகே காய்ஸ். ஏன் பலூன் பறக்குதா? பலூன் பெருசாக ஒன்றுல. ஓகே, சீக்கிரம் பெருசாகவே. சாரி, நெட் லேக் ஆகுது. தீப்பிட்டு வேறு இது வேறு ஆகுது. சாரி, நெட் லேக் இல்லை, ஸ்க்ரீன் ரெக்கார்டு அப்படி இருக்குது. எங்கள் ஃபோன் ஸ்க்ரீன் ரெக்கார்டு. அப்புறம் பறந்துட்டோம். நோடு சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். என் ஃபஸ்ட்டு கேமிங் வீடியோவில் கோகுல் கேமர் த பெஸ்ட் கேமர் எவ்வளோ நோடு சேலஞ்சில் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் என் ஃபஸ்ட்டு கேமில். ஓகே, நன்றி. நீங்கள் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. சரி, அடுத்த வீடியோ என்ன வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து பேபேக் 2 போடலாமா, ரோப்ளாக்ஸ் போடலாமா அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே, பாய்.